நாம் வாசித்த வேத பகுதியிலே 19வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. சத்தம் காணமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கிறார். எவைகள் மேலே அதிகாரம் என்று சொல்லும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு இடைபடும்படியாக இருக்கிற காரியத்தை நாம் கவனத்தில் கொள்ளுவோம். சத்துருடைய சகல வல்லமையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். முதல்ல ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக மனிதனை அது வஞ்சித்தது, அது ஏமாற்றி மனிதனை கீழ்ப்படியாமைக்குள்ளே தள்ளி பாவத்திற்கு உட்படுத்தினது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சர்ப்பத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் நாம் பார்க்கிறோம். வலு சர்ப்பம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. அந்த வலு சர்ப்பம் கீழே தள்ளப்பட்டது என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த சர்ப்பத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த சர்ப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அதை வணங்குகிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதை விரட்டணும் இல்லை அடிக்கணும் தான் யோசிப்பாங்க. ஏன்னா அது ஆண்டவர் சர்ப்பத்திற்கும் மனுஷனுக்கு கொடுத்த சாபத்தினுடைய விளைவு. அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். பாம்பை அடிக்கணும்னா தலையை தான் அடிப்பாங்க. நீ அவனுடைய குதிகாலை கடிப்ப அப்படின்னு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால் இந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது சர்ப்பம் பிறகு சாத்தான் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய கிரியை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், சர்ப்பங்களை மிதிக்கும்படியாக நம்முடைய கால்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்றால் பொல்லாத வல்லமைகளை அழிக்கும்படியாக. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமில் இருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் அண்ணே அங்கே ராத்தங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போவதற்கு அவர்கள் நடந்து சென்றார்கள். 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்து சென்றார்கள். 40 ஆண்டுகள் நடந்து வழியிலே ஏற்பட்ட அநேக பிரச்சனைகள், சோதனைகள், இதையெல்லாம் கடந்து அவர்கள் தங்களுடைய கால்களை பயன்படுத்தி வேறு எந்த வாகனத்தையும் பயன்படுத்தலை. நம்ம வேதத்தில் வாசிக்கும் 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே அவர்கள் நடந்தார்கள், திரிந்தார்கள், அலைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பக்குவப்படுத்தும்படியாக நடக்க வைத்தார். அப்பொழுது நாம் பார்க்கிறோம், அவருடைய பாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியருடைய பாதங்கள் அந்த தண்ணீரில் பட்ட பொழுது அது பிரிந்து விலகினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பாதங்களை குறித்ததான சத்தியம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நாம் வாசித்த சங்கீத புஸ்தகத்திலேயே 91வது சங்கீதம் 13ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து, விஷம் உள்ளதும் தந்திரம் உள்ளதும் அந்த
பாம்பின் மேலே நீ நடந்து செல்லுவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தந்திரமான கிரியைகள், நமக்கு எதிராக எழுப்பப்படுகிற தந்திரமான ஆலோசனைகள், அப்படியே நமக்கு விரோதமாக எழுப்பப்படுகிறதான விஷமுள்ள சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் நம்மோடு பேசும் பொழுது அவனுடைய நாக்கு கீழே விரியனுடைய விஷத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறானா. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு எதிராக எழும்புகிற அந்த பிரச்சனைகளை நாம் காலின் கீழே மிதிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை, வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பல்லவி இருக்கு, காஸ்ட் யுவர் பர்டன் ஆன் டு ஜீசஸ். சாத்தான் நமக்கு கீழே இருக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது சாத்தான் நமக்கு கீழே அவன் இருப்பான். அந்த பல்லவியில் அதுதான் இருக்குது. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உயர்த்துங்கள், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். சாத்தானை தோற்கடித்து வீழ்த்துங்க நம்முடைய பாதத்தின் கீழே. ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய வல்லமையை அழிக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 60 சங்கீதம் 12 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அப்படியானா நமக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகளை நாம் மிதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்தான் அதை அழிக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவரே அதை மிதித்து போடுவார். நம் வாழ்க்கையிலே வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அந்த பிரச்சனைகளின் மேலே நீ நடந்து போகும்படியாக உன் பாதங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியான இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய பாதங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நிற்கின்ற கால்களாக இருக்க வேண்டும். எங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவ சமூகத்தில் நிற்கிற கால்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாதம் எல்லா இடத்துக்கும் போகிறோம், கடைக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், தப்பு செய்ய போகிறோம், கடற்கரைக்கு பீச்சுக்கு காற்று வாங்க போகிறோம், ஊர்க்கதை பேச போகிறோம், எல்லா இடத்துக்கும் நடந்து போகுது நம்ம பாதம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாதம் அவர் சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் 18 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா தேவ சமூகத்தில் நிற்கிற பாதமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பாதம், நம்முடைய கால்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆபிரகாம் அங்கே நாம் பார்க்கும் வாசிங்க இந்த வசனம் 18:22. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஒரு செய்தி அவனுக்கு கிடைச்சிடுச்சு. தன்னுடைய உறவின் முறையான லோத்து அந்த பட்டணத்தில் இருக்க அவன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவன் நின்று கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்கிறான். நம்முடைய கால்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். நம்முடைய கால்கள் தேவனுடைய சமூகத்தில் நின்று பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்ய வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை செய்ய நம்முடைய பாதங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டும். 27ஆம் தேதி விடுமுறை நாள். எத்தனை பேர் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க போகிறோம்? கொஞ்சம் இன்றைக்கே தீர்மானிங்க. அரசு விடுமுறை நாள் வீட்டில் இல்லாதபடி ஒரு சில மணி நேரங்கள் தான், 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் நாம் நின்று அல்லது முழங்கால் படிட்டு ஜெபிக்க போகிறோம். இங்கே ஆபிரகாம் தேவதூதன் செய்தியை சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் அங்கே கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கும்படியாக பரிந்து பேசும்படியான ஜெபத்தை செய்ய அவன் நின்று கொண்டிருக்கிறான். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இன்னொரு நபரை குறித்து பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எலியா என்ற மனுஷனை குறித்து நாம் அங்கே முதல்ல வாசிக்கிறோம். எலியாவை குறித்த இன்ட்ரடக்ஷனே இந்த 1 வசனம்தான். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17:1.
என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷம் தண்ணீரும் மழையும் பெய்யாது இருக்குது. இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற, அப்படி நம்முடைய கால்கள் எங்கே நிற்க வேண்டும்? தேவ பிரசன்னத்திலே, தேவனுக்கு முன்பாக. எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக அவன் சொன்ன இந்த வார்த்தையை அவன் சொல்கிறான், என் வாக்கின்படியேன்னு சொல்கிறான். அது சொல்ல அவனுக்கு எப்படி தைரியம் கிடைச்சிது? ஏன்னா அவன் நிற்கிற இடம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் நிற்கிறவர்களாக, அல்லது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் நாம் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் தரேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அதிகாரம் நம் வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய பாதம் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும். எலியா அங்கே தைரியமாய் சொல்லுகிறான். எலியாவை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான். அப்படின்னா நம்ம போல அவனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவர் வானத்திலேருந்து குதிக்கலை. இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் முதல்ல திஸ்பியனாகிய எலியான்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னால் எங்கேயும் கிடையாது. கொஞ்ச காலம் மட்டும்தான், கொஞ்சம் ஒரு சில அதிகாரங்கள் மட்டும் எலியாவை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எலியா ஆண்டவர் எடுத்துக்கிறார், முடிஞ்சு போச்சு. உயிரோடு கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், ரதத்தில் ஏறி போனான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். யாக்கோபில் வாசிக்கும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா அவன் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறான். அந்த கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கும்போது சொல்கிறான், என் வார்த்தையின்படியே இந்த இடத்துல அவன் சொல்கிறான். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொன்னான். அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு நான் சொல்கிறேன். இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அவருக்கு முன்பாக நிற்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிற அவர்களுக்கு தான் கர்த்தர் சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும், அந்த அதிகாரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் பேசக்கூடிய வல்லமையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசை பார்த்து போ 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 அப்படின்னு சொன்னால் போவாது. தேவ சமூகத்தில் நின்று நீங்களும் நானும் பிசாசுடைய கிரியைகளை விரட்டவும், பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ளவும் நாம் அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து நாம் சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது அந்த கிரியைகள் ஒன்று நம்மளை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், எலியா அவன் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அநேக சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வர சொல்கிறார். எப்போல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மோசேட்ட சொல்கிறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், நீ மட்டும் கேட்டுட்டு வரிய, நாங்களும் கேட்கணும்னு சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறான், அப்படின்னா ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 3 நாள் நீங்கள் என்ன பண்ண, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிற அந்த நாளில் மலையை யாரும் தொடக்கூடாது, ஆனால் எல்லாரும் அந்த மலைக்கு கீழே வந்து எல்லாரும் நில்லுங்க, கர்த்தர் உங்களோட பேசுகிறேன்னு சொல்கிறாருன்னு. அப்போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் பேசுகிறது நம்மளும் கேட்போம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து தங்களை சுத்திகரித்து கொண்டு, நல்லா கவனிங்க, தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே நிற்கலை. அழுக்கு சட்டையோடு அல்லது குளிக்காமல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோமா? ஒரு பெரிய ஒரு தலைவர், யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ள ஒரு மனுஷனை பார்க்கணுன்னா அப்படி போவோமா நம்ம? அப்போ நம்மை படைத்த ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால், அவர் சமூகத்தில் வந்து நிற்க வேண்டுமானால், நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுத்திகரிப்போடு, பரிசுத்த வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நாம் வந்து நிற்கணும். அப்போ தான் அந்த அதிகாரம் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன்ட்டாரு. அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த வேண்டுமானால், உன்னுடைய பாதங்கள் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு முன்பாக நீ உன்னை சுத்திகரித்து கொண்டவனாக நிற்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவங்க மோசேட்ட சொல்கிறாங்க. அப்பொழுது மோசே அவர்களை ஆண்டவர் சொல்கிறார், நான் பேசுகிறேன். அப்போது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, இப்போ கர்த்தர் பேச போகிறாருன்னு. ஆனால் அங்கே நடந்தது என்ன? இடி முழக்கம் ஏற்பட்டுச்சு,
மின்னல் அந்த இடத்துல வந்துச்சு, பயங்கரமான மேகம் அப்படியே சூழ்ந்துச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே ஐயையோ மோசே, கடவுள் எங்கள்கிட்ட பேச வேணாம், கடவுளுடைய சத்தத்தை கேட்ட நாங்கள் செத்து போயிடுவோம், நீ எங்கள்கிட்ட பேசினா போதும் என்று அன்றைக்கு ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆர்வமாக இருந்தவர்கள் சூழ்நிலையை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சத்துருடைய சூழ்நிலைகள், போராட்டங்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை விட்டு தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு நாம் சோர்ந்து போய் ஒரு சந்தர்ப்பத்தில் எலியா போய் தூங்கினா பாருங்க. இந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், கடவுளுடைய சமூகத்தில் அவ்வளவு சவால் விட்டு காரியங்களை செய்தவன் ஒரு சந்தர்ப்பத்தில் சூரச்செடி கீழே கெபியில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான் பயந்து கொண்டு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனையை பார்த்து பயந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் பயன்படுத்தாமல் தேவ சமூகத்தில் நிற்காதபடிக்கு நாம் ஓடி ஒளிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த எலியா அவன் தேவ சமூகத்தில் அவன் நின்றான். இங்கே உபாகமத்தில் வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து நிற்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்கள் பலன் இல்லாதவர்களாக, தைரியம் இல்லாதவர்களாக அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலையிலே சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுக்கிறவர், சாத்தானையும் வலு சர்பத்தையும் தேள்களையும் நீ மிதிப்பேன்னு கர்த்தர் உன் கால்களிலே அதை கீழே நசுக்கி போடுவா என்ற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார்னு இருக்கு பைபிளில். அப்போ இங்கே நான் வாசிக்கிற நம்முடைய கால்கள் தேவ சமூகத்தில் நிற்கிற கால்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது கழுவப்பட்ட கால்கள். ஆசரிப்பு கூடாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய பாதங்களையும் கைகளையும் அவர்கள் கழுவினார்கள். நமக்கு தெரியும், முஸ்லீமில் மசூதி உள்ளே போகணும் முன்னாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால் கை எல்லாவற்றையும், அதாவது சொல்லணும்னா எங்கெல்லாம் துவாரம் இருக்கிறதோ அதெல்லாம் கழுவணும். முஸ்லீமில் வந்து அது ஒரு ஒழுங்கு. அதை எல்லாத்தையும் கழுவிட்டு தான் கை கால் காது வாய் மூக்கு எங்கெங்கெல்லாம் துவாரம் ஓட்டை இருக்கோ அதை எல்லாத்தையும் கழுவணும். கழுவிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்க் உள்ளே போவாங்க, மசூதி உள்ள. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். இங்கே நான் வாசிக்கிறோம், அவர்கள் கால்களை கைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கழுவிட்டு அவங்க உள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் சுத்தம் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம வீட்டிலெல்லாம் பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, வெளியில் போயிட்டு வராங்கன்னா வெளியிலேயே ஒரு அண்டால தண்ணி வச்சுருப்பாங்க. காலை கழுவிட்டு உள்ளே வாணுவாங்க. காலை கழுவிட்டு எங்கெங்கேயோ போயிருப்பேன், ஏதாவது மேய்ச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சுத்தமாயிட்டு உள்ளே வாணுவாங்க. அப்போ தேவனுடைய சமூகத்தை நீங்கள் நான் வரும்போதும் நம்முடைய பாதங்கள் சுத்தமாக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம் ஏற்கனவே வாசித்தது போல் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளே இங்கே வரணும். அப்படின்னா அதுக்கு முன்னால் ஒரு ஜெபம், தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து விட்டு ஆலயத்துக்கு வரணும். அது காலை கழுவிட்டு வரணும் அப்படின்ற அந்த எழுத்தின்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய பாதங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வருது. ஓய்வு நாளில் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரோம். அதுக்கு முன்னால் நாம் ஜெபித்து நாம் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வரணும். அதை தான் இங்கே குறிக்கிறது. நாம் அங்கே வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய கால்களையும் தங்களுடைய கைகளையும் எல்லாத்தையும் அவங்க கழுவிட்டு உள்ளே பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாதங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த பாதத்தின் கீழே தான் பிசாசுடைய வல்லமைகளை கர்த்தர் அழிப்பேன் என்று வாக்கு கொடுக்கும் பொழுது இந்த பாதங்கள் சுத்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்.
யோவான் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை முன்மாதிரியாக செய்து காண்பிக்கிறார். அதில் ஒரு சத்தியத்தையும் வைத்திருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர் எல்லாருடைய பாதங்களையும் கழுவுறார். பஸ்காவின் பண்டிகை முன்பாக, பஸ்காவை அனுசரிப்பதற்கு முன்பாக அங்கே ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவுறார். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பாவியாகிய ஸ்திரீ சீமோன் என்கிறவன் தன் வீட்டுக்கு அழைக்கிறான். அழைக்கும் பொழுது அங்கே அவருடைய வழக்கத்தின்படி ஒரு வீட்டுக்கு உள்ள போவதற்கு முன்பாக பாதத்தை கழுவணும், சுத்தம் பண்ணணும், பிறகு அவரை வரவேற்கணும், துடைக்கணும், வரவேற்கணும். இது யூதருடைய முறைமை. நமக்கு தெரியும், கானாவூர் கல்யாணத்திலேயும் அந்த கல்யாணத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக கற்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது, தண்ணீர் வைத்து. அது எதுக்குன்னா கால்களை சுத்தம் பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடி. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அவன் கூப்பிட்டான், ஹக் பண்ணான், எல்லாம் பண்ணிட்டு அவரை கூப்பிட்ட பிறகு அவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. அவர் செய்த செய்கை, தன் கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவுறா, தன் தலைமுடியினால் அதை துடைக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை பார்த்த பொழுது அந்த கூப்பிட்ட அந்த சீமோன் உள்ளத்தில் நினைக்கிறார், இவர் தீர்க்கதரிசினா தொடர்றது யாருன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறாரு காலை காட்டிக்கிட்டுன்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சீமோனே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நல்லா கவனி. நீ என்ன உன் வீட்டுக்கு அழைச்ச, நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ என் காலை கழுவலை, தண்ணியும் கொடுக்கல, காலை கழுவலை, துடைக்கவும் இல்லை, எனக்கு முத்தம் செய்யவே இல்லை. ஆனால் இவளோ ஓயாமல் நான் உள்ளே வந்தேன், கண்ணீரால் என் பாதத்தை கழுவுனா, தன் தலைமுடியினால் பாதத்தை துடைத்தாள், என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறாள் என்று சொல்லி இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே எல்லா சீஷர்களையும் உட்கார வச்சு அவங்களுடைய பாதத்தை தண்ணீர் ஊற்றி கழுவுறார், கழுவி துடைக்கிறார். நம்முடைய பாதங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு வருது. அதை தான் சொன்ன ஆரம்பத்தில், நல்ல விஷயத்துக்கும் போகுது, கெட்ட விஷயத்துக்கும் போகுது, திருட்டுத்தனமான விஷயத்துக்கும் போகுது, மறைவான பாவங்கள் செய்வதற்கு போகுது. நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை, எங்கெங்கே போகுதுன்னு நம்ம யோசித்து பார்த்துங்க. அந்த பாதங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. ஆனால் தேவ சமூகத்திற்கு நாம் வரும் பொழுது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தோடு வரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றி கழுவுறதல்ல. ஏசப்பா அந்த தண்ணி ஊற்றி கழுவுறதில் ஒரு சத்தியத்தை சொல்கிறாரு, நானே உங்கள் பாதத்தை கழுவினேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அங்கே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஏன் நான் பேதர் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் எங்கள் பாதத்தை கழுவக்கூடாது, நாங்கள் தான் உங்கள் பாதத்தை கழுவணுன்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இடம் கூட இல்லைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லைன்னு உடனே அப்போ சொல்கிறான், என் பாதம் மட்டும் வேணாம், என்னை முழுசாக குளிப்பாட்டுங்கன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னை முழுசாக குளிப்பாட்டுங்க, தண்ணி ஊற்றி என்னை முழுசாக குளிப்பாட்டி விடுங்கன்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முழுகினவன் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்தவன், பாதத்தை கழுவுனா போதும் அப்படின்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது சீஷருடைய கால்களை கழுவி அங்கே ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். யாரும் பெரியவன் இல்லை, எல்லாரும் சமம் என்பதை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்முடைய பாதங்கள் கழுவப்படுகிறதுடைய அனுபவம் இங்கே 3 விதமாக நாம் பார்க்கிறோம். ஒன்று, சுத்திகரிப்பு செய்து தேவ சமூகத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பது. இரண்டாவது, அந்த சுத்திகரிப்பில் ஒரு தாழ்மையை, கீழ்ப்படிதலை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய பாதங்கள் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் பாதங்களை கழுவும்படியாக அங்கே சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜெப கூட்டமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய சொந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் நம்ம போய் சந்தித்து அழைக்கிற ஒரு வழக்கம் வச்சுருக்கிறோம். நல்லா கவனிங்க, இவங்களை மட்டும் கூப்பிடுவோம், நமக்கு பிடிச்ச ஆள் இவங்களை கூப்பிடுவோம். அவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவங்களாம் வேணாம், அவங்க ஏழையாக இருக்கிறாங்க, அவங்க சரியில்லை, அவங்க ஜீவியம் சரியில்லை, வேண்டாம் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், ஒதுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாதத்தை கழுவுற அந்த ஒரு சத்தியம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, யாரும்
ஒருத்தனுக்கு ஒருத்தன் உயர்ந்தவன் இல்லை, எல்லாரும் சமம் என்பதை தான் அங்கே போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதுதான் போதிக்கிறார். நம்ம சபையில் அந்த செய்கிறதில்ல. நான் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட சபையில் மாதம் மாதம் திருப்பந்தியில் லைனாக பக்கெட்டு இதுவும் வச்சுருவாங்க, ஒரு டவலும் வச்சுருவாங்க, ஒரு சேர் போட்டுருவாங்க, லைனாக இருக்கும், ஒரு 20 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 20 இருக்கும். போய் உட்காந்து ஒருத்தவங்க 2 பேராக போனோம். இவர் கழுவுன பிறகு அடுத்து அவர் கீழே உட்காருவார், இவர் உட்காருவார். பாதத்தை தண்ணி ஊற்றி பாதத்தை கழுவி துடைக்கணும். அந்த பாதத்தில் புண்ணு இருந்தாலும் சரி, அந்த பாதம் எப்படி இருந்தாலும் சரி அவர் செஞ்சாகணும். ஒவ்வொரு மாதம் மாறணும். ஒரே ஆளே போய் செட்டு சேரக்கூடாது. இது ஒழுங்கு, இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சத்தியம். ஏன்னா சபைக்குள்ளே யாரும் பெரியவங்க இல்லை, பணக்காரனும் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பணக்காரலாம் ராஜ் மோட்டார்ஸ்ன்றவரெலாம் அந்த மெம்பராக இருந்தார். அவரெலாம் வருவார். அவரும் ஒரு விசுவாசிக்கால கழுவுவார். அவர்கிட்ட வேலை செய்கிறவரே சபை மெம்பராக இருப்பாங்க, அவர் காலையும் கழுவணும். அல்லேலூயா. கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்கவங்களும் வருவாங்க. எல்லாரும் மாறி மாறி கழுவுவாங்க. கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியம் பாதங்கள் சுத்தமாக்கப்படுவதில் ஒரு சத்தியத்தை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சூலமெத்தியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சூலமெத்தியாள் என்ன பண்ணுறா, அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல போயிட்டு படுக்க போயிட்டா பெட்டுக்கு. இப்போ கதவை தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் நேசர், ஆண்டவர் வந்துட்டார், கதவை தட்டுறார். தட்டும் போது இவளுக்கு என்னென்னா, ஒரு பக்கம் ஆண்டவர் வந்து தட்டுறாரு, ஆனால் அவள் என்ன சொல்கிறா, நான் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சு ஆஞ்சி ஓஞ்சி காலை கழுவிட்டேன், பெட்டில் போய் படுத்துட்டேன், இப்போ நான் எப்படி வந்து திறக்கிறது கதவை அப்படின்னு அவள் சொல்கிறா. இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. காலை கழுவிட்டேன், நான் பெட்டில் போய் படுத்துட்டேன், அதனால் திரும்ப எஞ்சி என் காலை அழுக்காக்க மாட்டேன். வீட்டுக்குள்ளே தான் போய் திறக்க போகிறா. அப்போ இங்கே நேசர் கர்த்தருக்காக கிரியை செய்ய அல்லது கர்த்தரை சந்திக்க தயங்கி சாக்கு போக்கு சொல்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்குது. நான் இதை முடிச்சிட்டேன், இதை வர முடியாது, இப்படி இருக்குது என் சூழ்நிலை, இதை செய்ய முடியாது. ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை செய்யவோ அல்லது ஆண்டவரை சந்திப்பதற்கோ ஆண்டுடைய சமூகத்திற்கு போவதற்கோ சில சாக்கு போக்குகளை நாம் என்ன பண்ணுறோம், சொல்ல ஆரம்பிக்கிறோம். இவன் என்ன பண்ணா, நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் உன்னத பாட்டில் வாசிங்க. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, நேசரு சத்தத்தை கேட்டுட்டு கதவை திறக்க போகிறா. போயிட்டு கதவை திறக்கிறா. திறந்தா வெளியில் வந்து பார்க்குறா, நேசரோ இல்லை, ஆண்டவரோ இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆயத்தமாக இருக்கிற கன்னிகைகள். ஆயத்தமாக இருந்த அந்த 5 கன்னிகைகள் மணவாளன் வந்து விட்டார்ன்ற சத்தம் கேட்ட உடனே அங்கே கதவு திறக்கப்படுகிறது, உள்ளே போகிறாங்க. இங்கே கதவை திறந்து ஆண்டவரை உள்ளே அழைப்பதற்கு அவள் சங்கோஜப்படுறாள். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20 சொல்கிறார், இதோ வாசற்படியில் நின்று சொல்லுங்கள், கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன். அதுக்கு பிறகு இந்த உன்னத பாட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டில் அவள் தேடி அலைய ஆரம்பிக்கிறாள். என் நேசரை பார்த்தீங்களா, என்னை தேடி வந்தார், தேடி வந்த தேவனை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறா, இவ தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன்.
இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். நோயில் பிடியினிலே நாம் வாடி தவிக்கையிலே, நோயில் பிடியினிலே நாம் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் காயங்களா, இயேசுவின் காயங்களா, சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். பாதரட்சை தொடுத்த கால்கள். அப்படின்னா செப்பல் போட்டுக்கிட்டு இருக்கிற பாதம், செருப்பு அணிந்து கொள்ளணும், காலணி அணிந்து கொள்ளுகிற பாதங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் காலின் கீழ் தொடுத்தவர்களாகவும் இருங்கள். சொல்லிட்டாங்க, சொல்கிறார், எப்பொழுதும் விழித்திருங்க. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லும்போது ரெடியாக நம்ம இருக்கணும். ரெண்டு விஷயத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஒன்று, இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரை பற்றி நாம் சொல்லுவதற்கு ரெடியாக இருக்கணும். இரண்டாவது, பரலோகம் செல்லுவதற்கு நாம் ரெடியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இன்றைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? கர்த்தரை சந்திக்க ரெடியாக இருக்கீங்களா? பரலோகம் ரெடியா அப்படின்னு கேட்டால் நம்மள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று தைரியமாக சொல்ல முடியும்? இல்லை இல்லை, இன்னும் எனக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணணும். அநேகம் நம்ம நினைக்கிறோம் நம்ம தப்பு செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் பரிசுத்தமானவர்கள் அல்ல, எல்லாரும் பாவிதான். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் குறைவுள்ளவர்கள். மனிதன் குறைவுள்ளவன் தான். ஆனால் குறைவுள்ள மனிதன் தன்னுடைய குறைவை மாற்றிக்கொள்ளாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம், கட்சியில் பார்த்துக்கலாம். சில பேர் 60 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், 70 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்களா தீர்மானிக்கிறாங்க. ஆனால் உன் ஆயுசுனால் உன் கையில் இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு எது நேரிடம் தெரியாது யாருக்கும். அதனால இந்த வசனம் சொல்லி, இன்றே ரட்சணிய நாள். ஆமென், ஹல்லேலூயா. டுடே இஸ் த சால்வேஷன் டே. நாளைக்கு என்பது உன்னுடையது அல்ல. நிறைய பேர் அப்படி தான். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிற தப்பை செய்து கொண்டே நம்ம வாழ்ந்துட்டு கடைசியாக மாற்றிக்கலாம், திருத்திடலாம் ஆண்டவர்கிட்ட நினைக்கிறோம். ஒருவேளை எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 15 வருஷம் இருக்குப்பா உனக்கு ஆயுசு நாள்னு சொல்லிட்டார். அதனால் அந்த 15 வருஷத்தில் அவன் சரி பண்ணியிருப்பான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கையில் இன்னும் சரி செய்யாமல் இருக்கிற அந்த பாவத்தோடையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், பிறகு சரி பண்ணிக்கலாம் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் உன்னுடைய நாள் உன் கையில் இல்லை. வசனம் சொல்லுகிறது, என் ஆயுசு நாட்கள், பக்தன் சொல்கிறான், உம்முடைய கருத்தில் அல்லவோ இருக்கிறது. என் ஆயுசு நாள் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, என்றைக்கு நீர் என்னை அழைப்பின்னு தெரியாது. அந்த அழைப்புக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பி ப்ரிப்பேர், எவர் ரெடி. எப்பொழுதும் ஆயத்தமாயிரு, எப்பொழுதும் ஆயத்தமாயிரு. அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து கொண்டவர்களாக. முதல்ல நான் சொன்ன ஆயத்தம் எதுக்கு தேவை? ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன், அந்த ப்ரிப்பேர் எப்பொழுது கூட இயேசு பற்றி சொல்ல வெட்கப்படாதபடி ஆயத்தமாக இருக்கிற அந்த அனுபவம் தான் உன் கால்களில் போட்டிருக்கிற பாதரட்சை. இந்த செருப்பை சொல்லலை, நீ ஆண்டவரை குறித்து அறிவிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற அப்படின்னு சொன்னால், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நீ ஆயத்தமாக இருக்கிறன்னா இயேசுவை பற்றி சொல்வதற்கு, அப்படின்னா நீ அந்த பாதரட்சை உன் கால்களில் போட்டிருக்கிற ஒன்று இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது. ரெண்டாவது ஆயத்தம், பரலோகத்திற்கு போவதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அன்றைக்கு
வெள்ளிக்கிழமை வந்த பிரசங்கியார் சொன்னார், பட்டுக்கோட்டை சுந்தரனார் எழுதின பாட்டுன்னு ஒரு பாட்டு சொன்னார், தூங்கினவன் எதை இழந்தான்னு. நம்ம வாழ்க்கையில் தூங்குகிற ஃபிசிக்கல் தூக்கத்தை விட்டுருங்க, ஒரு விழிப்பு இல்லாமல், சத்தியத்தை குறித்த ஒரு விழிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்கும் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் வாழறோம் பாருங்கள், அதுவும் ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிட்டு கிடக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை அப்படியே விட்டுறோம். அப்போ இங்கே வாசிக்கும் பொழுது பாதரட்சை வசனம் சொல்கிற ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களை தொடுத்து கொண்டவர்களாக. யாத்திராகும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து புறப்படும் பொழுது அங்கே சொல்கிறாரு, நீங்கள் பஸ்காவை புசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் என்ன பாதரட்சி நீங்கள் காலில் போட்டுக்கிட்டு நீங்கள் கானானுக்கு புறப்பட வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் வேகமாக அந்த பஸ்காவை அனுசரிக்கணும், ஆனால் உங்கள் காலில் பாதரட்சை செப்பல் போட்டுக்கிட்டு இருக்கணுன்றார். ரெடியாக இருக்கணும். கானானுக்கு செல்லுகிற பிரயாணம், பரம கானானுக்கு நீங்களும் நானும் புறப்படுகிற ஒரு பரலோக வாசியாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துக்கு செல்லும்படியான ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ப்ரிப்பரேஷன் டு த ஹெவன், ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு ஆயத்தம் என்கிற பாதரட்சை உங்கள் என் காலில் இருக்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த 12:11 வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். அது கர்த்தருடைய பஸ்கா. திருப்பந்தி தான் நம்ம பஸ்கா அனுசரிக்கிறோம். அப்போ திருப்பந்தி அனுசரிக்கும் பொழுதும் ஆயத்தத்தோடு அதை அனுசரிக்கணும். கொரிந்தியரில் சொல்கிறார் பவுல் மூலமாக, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணாத, பாத்திரமாக தகுதியோட, அப்படின்னா ஆயத்த ப்ரிப்பரேஷனோட நீ வரணும். அப்போ இங்கே பஸ்காவை குறித்து பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது ஆயத்தத்தோட அந்த பஸ்காவை புசிக்கும்படியாக அவர்கள் பாதரட்சை தொடுத்து கொண்டார்கள். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அந்த ஆயத்தம் எதை காட்டுகிறது? பரம கானானுக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் கால்களிலே பாதரட்சை தொடுத்து கொண்டு அவர்கள் பஸ்காவை அனுசரித்தார்கள். இரண்டாவது, அந்த பாதரட்சியை தொடுத்து கொள்கிற அந்த காரியம் சொன்ன எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தொடுத்துக்கொள். யாரு? பேதுரு. பேதுரு ஜெயிலில் இருக்காரு, சிறைச்சாலையில் கைதியாக இருக்கார். அந்த கைதி என்று சொல்லும் பொழுது, சிறை என்ற பொழுது கட்டப்பட்ட நிலை, அதிலிருந்து விடுதலை தேவை. அப்போ விடுதலை ஆகும் பொழுது, விடுவிக்கப்படும் பொழுது ஆயத்தம் என்னும் பாதரட்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது சொன்ன அதே வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிற அறையிலே கச்சை கட்டிக்கொள். அப்படின்னா உன் ட்ரெஸ்ஸை சரியாக போட்டுக்கோ, உன் வஸ்திரத்தை சரியாக உடுத்திக்கொள், நீ இப்போ புறப்படுவதற்கு ஆயத்தமாக பாதரட்சியை நீ கால்களை அணிந்து கொள் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாதரட்சியை தொடுத்து கொள்கிற அனுபவம் ஒன்று, நாம் பரம கானானுக்கு போவதற்காக ஆயத்தமாக வேண்டும். இன்னொன்று சொன்ன, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது பாதரட்சை யாருக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, கொண்டு வந்து உடுத்தி மோதிரத்தையும். யாருக்கு பாதரட்சியை கொடுக்குறாங்க? நல்லா கவனிங்க. மனம் திரும்பியவனுக்கு பாதரட்சி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. போய் சீர்கெட்டு பாவத்தில் செய்து, ஏற்கனவே தேவனுடைய பிள்ளை தான்,
அந்த அப்பாவுக்கு பிள்ளை தான் அவன். பிள்ளையாக இருந்தவன் வெளியே போய் எல்லாத்தையும் நான் செய்வேன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊரை சுற்றி சகாத சவகாசத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு தண்ணி அடித்து அங்கங்கே என்னென்னவோ எல்லாம் செஞ்சு அவன் சூதாட்டத்துலேயும் எல்லாத்துலேயும் போய் பங்கு பெற்று கடைசியில் கெட்ட நண்பர்கள் எல்லாம் இவனை விட்டு ஓடிட்டாங்க. ஒத்தையாக தனியாக கிடக்கிறான். பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்காத பொழுது தான் மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வருது. அந்த மனம் திரும்பினா போதும். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், நீங்கள் நானும் மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்தால் நமக்கு அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சி அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மனம் திரும்பி வரணும் எதிர்பார்க்கிறார். அப்போ பாதரட்சை யாரு கொடுக்கப்பட்டது? மனம் திரும்பி வந்தவனுக்கு ஆண்டவர் பாதரட்சை கொடுக்கிறாரு. அப்படியே சிறையில் அடைக்கப்பட்டு கைதியாக இருந்த அவனை விடுதலை பண்ணும் பொழுது பாதரட்சை கொடுக்கிறார் ஆயத்தமாகும்படியாக. நீ ஆயத்தப்பட்டு போக வேண்டும். நீ போக வேண்டியது பரலோக கானானுக்கு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றின்று என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லாலையில் உள்ளம் பொருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமா இன்ப காணா ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா. நாம் அப்படியே முழங்கால் படிக்கிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடுவோம். இன்னும் இந்த பாதங்களை குறித்த சத்தியத்தை நாம் வரும் வாரத்தில் நாம் கேட்போம். இங்கே நாம் வாசிக்கிறோம், சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய பாதங்கள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற பொழுது, முதலாவது நாம் நிற்கிற நம்முடைய பாதங்கள்